கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் தோழர் மகிழன் நம்மளோடு இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், தமிழக வெற்றி கழகம் தோழர்கள், வாகை மலர், 2 யானைகள், அதுவும் போர் யானைகள், அப்புறம் மொழிப்போர் தியாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக திமுகவை கலந்து ஒரு கலந்த கலவையா வந்திருக்கிறது. அவருடைய கொடி ஆரஞ்சு, சிவப்பு கலரு, மஞ்சள் கலரு யானை, அப்புறம் 28 நட்சத்திரங்கள், நடுவுல வாகை மலர். நல்ல வேலை டக்குன்னு பாக்குறப்ப தாமரை மலர் மாதிரி இருந்துச்சு. வாகை மலர். சரி, வாகைனா வெற்றின்னு சொல்றாங்க. அதே மாதிரி விஜய் அப்படிங்கிறது, அந்த விஜய் அப்படிங்கிறது வட மாநில சொல்லா இருந்தாலும் அதுவும் வெற்றிக்குரிய வார்த்தையை தான் குறிக்குது. வாகைனாலும் வெற்றி. ஸோ விஜய் வெற்றி கழகமா, தமிழக வெற்றி கழகமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இன்டர்நெட் முழுக்க அதுதான் இப்போ ஸ்தம்பிச்சு போயிருக்கு. ஒரு பாடலோட கொடிய அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு. முழு வீச்சுல இறங்கிட்டாரு. அவருக்காக கிட்டத்தட்ட ஒரு பெரிய டீமே களம் இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சீமான் நிலைமை தான் என்ன ஆகும் அப்படின்னு தெரியலன்னு ஒரு பக்கம் சீமானுடைய தம்பிகளும் குமுறிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை எப்படி தோழர் பாக்குறீங்க? ஆமா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு சாதாரண ஒரு சிறிய அளவுல நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. ஒரு பிரம்மாண்டமான ஒரு செட்டு போட முடியும். விஜயால போட முடியும். சங்கர் மாதிரி அல்லது இப்போதைக்கு நம்ம நயன்தாராவுடைய கணவன் இருக்காருல்ல, அவர் அந்த மாதிரி வேலைகள் செய்றாரு. தமிழக அரசுக்கே செஞ்சு குடுக்குறாரு. தமிழக அரசு இந்த ஒலிம்பிக் போட் இங்க இது நடத்துனாங்கல்ல, செஸ் ஒலிம்பியாட். செஸ் ஒலிம்பியாட் நடத்தும்போது அவர் தான் அத ஆர்கனைஸ் பண்ணி குடுத்தாரு. அது மாரி சினிமாவுல செட்டு போடுறது அவருக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. அவங்க அப்பாவே மிகப்பெரிய டைரக்டர். அப்படிங்கும்போது ஒரு டைரக்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சிய நடத்தியிருக்க முடியும். ஆனா அவர் அப்படி செய்யல. நான் முதல்ல நம்ம விஜயோட பாசிட்டிவ் பத்தி நான் சொல்லியாகணும். ஏன்னா, ஒரு ஒரு அரசியல் சக்தியாக நமக்கு அரசியல் ரீதியாக அவர் மீது மாற்று கருத்து இருக்கலாம். ஆனால் ஒரு அரசியல் சக்தியாக வளருவதற்கான வாய்ப்பு தமிழ் சூழல்ல இருக்கான்னா இருக்கு. தமிழ் சூழல் ஒரு மோசமான சூழல்னு கூட அத எடுத்துக்கலாம். ஆனா விஜய பொறுத்தவரைக்கும் அது அப்படி ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கிறது தான் நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில இப்ப இதுக்கு முன்னாடி வந்த நடிகர்கள் அல்லது இதுக்கு முன்னாடி கட்சி அவர்களோடு நம்ம விஜய கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, விஜய் இன்றைக்கு ஒரு உச்சகட்ட நடிகராக இருக்கிறார். விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது அவர் ஒரு மூத்த நடிகர். அவர் ஒரு முன்னணி நடிகராக இல்ல. ஒரு 2ஆம் கட்ட தரத்துல தான் சரத்குமார், விஜயகாந்த் போன்றவர்கள் இருக்கிறாங்க. அதற்கு அடுத்த கட்டமாக அஜித், விஜய் போன்ற முன்னணி நடிகர்கள் வந்துட்டாங்க. ஆனால் தொடர்ந்து ரஜினிகாந்தும், கமலஹாசனும் ஒரு போட்டியில இருக்கிறாங்க. ரஜினிகாந்த் எப்பவுமே உலகளவுல தமிழர்கள் மத்தியில உச்சம் தொட்டிருக்கிறார். இன்றைக்கும் அவருக்கு அதான் நிலைமை. ஆனால் தமிழ் சினிமாவை பொறுத்தவரைக்கும் வேறு நபர்கள் இங்க கால் ஊன்ற தொடங்கிட்டாங்க. தனுஷ் உலக அளவுல ஒரு சிறந்த நடிகராக பார்க்கப்படுகிறார். இன்றைக்கு விஜய் சேதுபதி இருக்கார். அப்படி பல பேர் வந்துகிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில விஜயகாந்த் ஒரு கிட்டத்தட்ட ஒரு தன்னுடைய கேரியர் முடியிற சமயத்துல தான் வந்தாரு அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி பலரும் அப்படிதான் வராங்க. இப்ப சரத்குமார் போன்றவர்கள் ஏற்கனவே கட்சி வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. இல்ல திமுகவுல கூட்டணி சேர்ந்து எம்பியா இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு துறையில் இருந்து கொண்டு அந்த துறைக்கு சாதகமான சில விஷயங்களை செய்வதற்காக அரசியல் இருப்பது. அது மாதிரியான ஒரு நடைமுறை தான். இப்போ வியாபார சங்க தலைவர்களா இருக்கிறவங்க அரசியல்ல தொடர்போடு இருப்பாங்க. அது அந்த வியாபாரத்துக்கு உதவியா இருக்கும். வியாபாரத்துல வர சிக்கல்களை அரசியல் ரீதியாக தீர்த்துக் கொள்வதற்கு உதவியா இருக்கும். அந்த மாதிரி பலர் வந்திருக்காங்க. ஒரு முழு நேர அரசியலாக அ வந்தவர்கள் வந்தவர்கள நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, விஜய் ஒரு முன்னணி நட்சத்திரமாக இருந்து கொண்டு அவரு இன்னைக்கு சம்பாதிக்கிறது அது இல்லீகலா இருக்கலாம், லீகலா இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ். ஆனா சம்பாதிக்கிறது மிகப்பெரிய கோடி கோடிகள்ல அவர் சம்பாதிக்கிறாரு. 200 கோடி ஒரு படத்துக்கு சம்பாதிக்கிறாரு. அதை விட்டுட்டு நான் மக்களுக்கு ஏதோ நல்லது செய்ய வரேன் அப்படிங்கிற அவருடைய எண்ணம் பாராட்டுதற்குரியது. அதுபோல அவர் இந்த கொடியில பல விஷயங்கள இன்க்ளூட் பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அது வெற்றியா, தோல்வியாங்கிறது நம்ம நாளைக்கு தான் பார்க்க முடியும். 2வது அவருமே இதற்கு விளக்கம் சொல்லல. அவர் பொதுவாவே அவர் ஒரு சைலன்ட்டான ஆளு. இந்த அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கடந்த ஒரு 4, 5 படங்களுக்கு அந்த முன்னோட்ட நிகழ்ச்சிகள்ல அவர் மைக்க நிறுத்தி பேச ஆரம்பிச்சாரு. அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். ஒரு ஓப்பன் அப் நாளைக்கு ஸ்டேஜ்ல ஏறி பேச வேண்டியது இருக்கும். இந்த ஸ்டேஜ் ஃபியர போக்குவதற்காக இப்ப ரசிகர்களை இப்போல இருந்தே என்கேஜ் பண்றதுக்காக அவர்
கடந்த இந்த இசை வெளியீட்டு விழாக்கள், பட வெளியீட்டு பல முன்னோட்டங்கள் அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்ல ஒரு 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 ரசிகர்களோடு உரையாடுகிற நிகழ்ச்சி. 1 மணி நேரம், 2 மணி நேரம். அ அவரு அவரு வந்து ஒரு 20, 25 நிமிடம், அரை மணி நேரம் பேசுகிற ஒரு நிகழ்ச்சிகள அத மாற்றிக்கிட்டாரு. பொதுவா அவர் வந்து ஒரு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நண்பர்களுக்குள்ள தான் பேசிப்பாரு. ஜாலியா பேசிப்பாரு. இப்ப வெளியில பொதுவா பேசிக்க மாட்டாரு அப்படிங்கிற இடத்த, அவர் அரசியலுக்காக தன்னை செதுக்கிக் கொண்டு வர்றாரு அப்படின்னு பார்க்கலாம். அ இந்த நிகழ்ச்சிய பொறுத்தவரைக்கும் இப்போ ஒரு முதன் முறையாக கட்சியினுடைய கொடியை அறிமுகப்படுத்துறாங்க. அத வந்து ஒரு பெரிய பில்டப் குடுக்காம, ரஜினிலாம் பார்த்தா தொடர்ந்து கூட்டம் போட்டாங்க. தொடர்ந்து சென்னையில அ அந்த கோடம்பாக்கம் வந்து ஸ்தம்பித்துக் கொண்டே இருந்த அந்த அந்த கோடம்பாக்கம் அவரோட ராகவேந்திரா மண்டபத்துக்குள்ள போகவே முடியாது. அந்த ரோட்டுக்குள்ள போகவே முடியாத நிலைமை 1 மாதமா இருந்துச்சு. டிசம்பர் மாதம் ஃபுல்லா அவர் அறிவிக்கப் போறார், அறிவிக்கப் போறாருன்னு ஊடகங்கள் பேசிக்கிட்டே இருந்தது. அந்த அந்த பேச்சையெல்லாம் இப்பவும் ஊடகங்கள் பேசுறாங்க. ஆனால் அதற்கு இவர் தீனி போடுறாரா? அப்படின்னு பார்த்தா, அவர் பெரிதா போட்ட மாதிரி நமக்கு தெரியல. அவர் அந்த ம். மாரியான பில்டப்கள குடுத்த மாரி தெரியல. புஷி ஆனந்தையும் வாய கட்டுப்படுத்தி தான் வச்சிருக்காரு. எதுவா ம். இருந்தாலும் தலைவர் தான் முடிவு பண்ணணும். எதுவா இருந்தாலும் தலைவர் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த வகையில ரொம்ப எளிமையா நடந்திருக்கு. அவங்க அப்பா, அம்மா வந்திருக்காங்க. ஆ ம். அவங்க ரசிகர்கள், ரசிகர்களை தாண்டி கட்சி நிர்வாகிகள் வந்திருக்காங்க. கட்சி நிர்வாகிகள், ரசிகர்கள்னு சொல்றது, ரசிகர் மன்ற உறுப்பு அ ய நிர்வாகிகள். ரசிகர் மன்ற நிர்வாகிகள், கட்சியில் மக்கள் இன்றைக்கு பொறுப்பு மன்றம். வாங்கி ஆமா. அந்த மாதிரி ஒரு சிலர் மட்டும் ரொம்ப லிமிட்டட் பீப்பிள்ஸ் மட்டும் கலந்துக்கிட்டு இத வந்து பண்ணியிருக்கிறது ஒரு நாகரீக அரசியலை ரொம்ப ஒரு ஒரு பகட்டான அரசியலுக்கு மாற்றாக தன்னை தன்னை வந்து நிலைநிறுத்திக்க பார்க்கிறாரு, முன்னிறுத்த பார்க்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்புறம் அவர் உடைகள்ல இருந்து அவர் பேசுற பேச்சு, இப்போ ஒரு பகட்டா அ அ ஒ ஒரு மலைப்பிரசங்கம் மாதிரி, தோழர்களே, அன்பர்களே, அவர்களே, இவர்களேன்னு பேசாம, ரொம்ப எளிமையா நண்பர்கள்ட்ட பேசுற மாரி பேசுறாரு. நான் உங்களுடைய தோழன் தான், உங்களுடைய நண்பன் தான், உங்க வீட்டு பிள்ளை தான், அப்படிங்கிற மாரி ஒரு முகத்தை காட்டுவதற்கு முயற்சி பண்றாரு. இப்ப கமலஹாசன பார்த்தா ஷூட்டிங்ல இருக்கிறாரா? இல்ல கட்சி கட்சி கூட்டத்துக்கு வந்திருக்காராங்கிற டிஃபரன்ஸ் தெரியாம இருக்கும் பல நேரங்கள்ல. அது ரொம்ப பரபரப்பான ஷூட்டிங்ல அப்படியே வந்துட்டேன்னு கூட அவர் சொல்லுவாரு சில நேரம். அவர் பொதுவா அவர் மேக்கப்ப கலைக்கிறதுக்கே 12 மணி நேரம் ஆகும். தசாவதாரம் போன்ற படங்கள் படங்கள் அந்த மாரியான ஒரு ஒரு வ ஒரு கலையில அவர் ஒரு சிறந்த ஆளுமை. அதனால அவரு மேக்கப் கலைக்கிறதுக்கே 12 மணி நேரம். அதனால அப்படியே வந்துருவாரு. அது இல்லாம இவரு வந்து ஒரு சிம்பிளா ஒரு ஒரு உடை, ஒரு சிம்பிளான தோற்றம். இதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. இது வந்து ஒரு ஒரு பாசிட்டிவா நம்ம வந்து பார்க்கலாம். அது மாரி ம். மேடைகள்ல ஒரு பெரிய அலப்பறை இல்ல. ஒரு சின்ன கொடிய தான் அறிமுகப்படுத்துறாங்க. அத இதுல வந்து ஸ்கிரீன்ல பெருசா காட்டுறாங்க. ஆனா வானுயர அ இப்ப டிஎம்கே கொடி நம்ம பார்க்கிறோம். தேனாம்பேட்டையில பறக்குது. இப்ப டிஎம்கே கொடியை விட நம்ம கொடி அதிகமா இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு அ ஒரு எண்ணங்கள் இல்லாம ஒரு இயல்பா பண்ணியிருக்காங்க. இப்ப கொடிய வந்து எப்படி வந்து ஊர்தோறும் நீங்க நடணும் அப்படின்னு அவர் ஒரு கட்டளையோ, இல்ல நீங்க செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஒரு முடுக்கி விடுறதோ அந்த மாரி இல்ல. நீங்கலாம் பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படின்னு சொல்றது மூலமா, நான் ஏற்கனவே உங்கள்ட்டலாம் அறிமுகமாயிட்டேன். ஏற்கனவே நீங்க என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். நான் உங்களில் ஒருவன் தான். அப்படின்னு சொல்ல ம். முயற்சி பண்றாரு. நான் இயல்பா நீங்க வந்து உங்க உங்க வீடுகள்ல என்ன கொண்டாடுவீங்க. இயல்பா என் கொடிய வந்து நீங்க ஏற்றுவீங்க அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து அ ஒரு நம்முடைய மண்ணிலிருந்து, நம்மளுடைய மக்களிலிருந்து ஒருவனாக நான் உங்களுடைய நண்பனாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு உறுதிய காட்டுது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இந்த கொடிய பொறுத்தவரைக்கும் நான் சொன்ன மாரி பல விஷயங்கள சேர்க்க முயற்சி பண்ணியிருக்காங்க. பல இன்டர்பிரேஷன் இருக்கு. ஆனா அத தெளிவுபடுத்த வேண்டியது அவங்க என்ன பார்வையில இத வந்து அணுகுறாங்க அப்படிங்கிறது, யா ஆமா. யா குருடன் யானையை தடவி பார்த்த மாரி தான் இன்னைக்கு பேச முடியும். பொதுவா இந்த குறியீடுகள் என்ன என்ன வந்து சொல்லுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ யானையை பொறுத்தவரைக்கும் பகுஜன் சமாஜ்சினுடைய கட்சியில யானை அந்த கொடியில வந்து யானை சின்னம் தான் இருக்கும். அவங்களுடைய சின்னம் யானை தான். பொதுவா வந்து தலித்துகள் அந்த யானை சின்னங்கள பல இடங்கள்ல பயன்படுத்துறாங்க. ஒரு தலித் அரசியலுடைய குறியீடா பார்க்கலாம். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா எனக்கு பழைய அந்த பெருங்காய டப்பாயில இந்த யானை படம் இருக்கும்னு நினைக்கிறேன். பெருங்காய டப்பா எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அ அ முன்னாடி ஒரு பெருங்காய டப்பாவுல இப்படி ஒரு யானை இருக்கிற ஞாபகம் இருக்கு. ம். அப்புறம் நீங்க ரெட் புல் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். ரெட் புல் அப்படிங்கிற ஒரு பானம் இருக்கு. பிராண்ட். அது எனர்ஜி ட்ரிங்க்ன்னு சொல்லுவோம். அதுல இது மாதிரியான
அந்த பொதுவா வந்து காளை யானை காளை சிம்பல் இருக்கும். காளை காளை சிம்பிள் இருக்கும். அது மாரி இது வந்து ஒரு இரட்டை மிருகங்கள இப்படி வச்சுக்கிறது வந்து ஒரு ஒரு பலத்தை குறிக்கிறது. யானை நம்மகிட்ட தமிழர் பண்பாட்டுல யானைப்படை ஒரு முக்கியமான அ படை கருவியாக இருந்தது. குதிரைப்படை, காலாட்படை மாதிரி யானைப்படை ஒரு முக்கிய படையாக இருந்தது. இப்ப யானை பலம் அப்படின்னு சொல்றோம்ல, அது மாரி இது இரட்டை யானை பலம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வீடியோ வேற ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அது வீடியோல வந்து தான் ஒரு 3 எழுத்து மந்திரம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வருது. 3 எழுத்துனா எம்ஜிஆர், அண்ணா, திமுக அப்படிங்கிறது தான் அந்த காலத்து 3 எழுத்து மந்திரம். அதாவது எம்ஜிஆர் திமுகல இருந்தப்ப அந்த அவர் 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அப்படிங்கிற பாட்டு. இவருமே கிட்டத்தட்ட எம்ஜிஆருடைய வழிய பின்பற்றி தான் வராரு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அந்த இரட்டை யானையுமே இரட்டை இலைய குறிக்கிற மாரியும் ஒரு இன்டர்பிரடேஷன் குடுக்குறாங்க. ஆமா. அது மாரி குடுக்குறாங்க. ரொம்ப மிக்ஸ்டா இருக்கும்னு எனக்கு ஒரு இதா இருக்கு. யானை வச்சிருக்காங்க. அப்புறம் நட்சத்திரங்கள். நீங்க சொன்ன மாரி 28 நட்சத்திரங்கள். நட்சத்திரத்துல தலித் தலித் கலராக பார்க்கப்படுகிற நீலம். அப்புறம் இஸ்லாமியர்களுடைய கலராக பார்க்கப்படுகிற பச்சை. அது 2ம் இருக்கு. அது மாதிரி மஞ்சள். மஞ்சள் அந்த பூ. இந்த மஞ்சள் நிறத்துக்குள் இந்த பூ வந்து பொதுவா அ தமிழீழ விடுதலை புலிகள் வந்து செங்காந்தள் பூவையும் அந்த ம். மஞ்சள் நிற இதைய வந்து வச்சிருப்பாங்க. அதிலிருந்து வச்சிருப்பாங்க அப்படிங்கிற பொருளும் நம்ம எடுத்துக்கலாம். சிகப்புங்கிறது இன்னைக்கு நமக்கு ஒரு முற்போக்கு கம்யூனிசம். ஒரு கம்யூனிசம் பேசுகிற ஒரு இடத்தில் சிவப்பு இருக்கு. சிவப்பு, மஞ்சள் அ அதுக்குள்ள வந்து தலித் தலித்துகளுக்கான உரிமை, இஸ்லாமியர்களுக்கான உரிமை. ஏன்னா, அ அங்க வந்து ஒரு இஸ்லாமிய பெண் நிர்வாகி இருக்காங்க. ம். விஜய் வந்து ஒரு கிறிஸ்தவராக பார்க்கப்படுகிறார் அல்லது போர்ட்ரேட் பண்ணப்படுகிறார். எதிர்த்தரப்பாளர்ன்னு கூட சொல்லலாம். பிஜேபி போன்றவர்கள் அவர் கிறிஸ்தவரா அட்ரஸ் பண்றாங்க. அ இவர் புஷி ஆனந்த் வந்து அவர் நெத்தியில எப்பவும் குங்குமம் வச்சுட்டு தான் இருக்காரு. அவர் ஹிந்து. இப்போ ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையை பறைசாற்றுகிறவரமா அந்த பாட்டுலயும் வருது. அந்த கொடிய வந்து ஏந்துறதே அந்த ஆமா. 3 பேரும் சேர்ந்து இருக்கிறது. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒரு பாசிட்டிவ் இதுதான் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போது நமக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல இது வந்து இந்த அடையாளங்கள்லாம் மிக முக்கியமானது. ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனா நம்முடைய மாநிலங்களுடைய உரிமை பறிப்புக்கு எதிரான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. இந்த மாரி பல்வேறு சூழல்ல இதை முன்னிறுத்த வேண்டியது கட்டாயமாகுது. எல்லோரும் ஒன்றுபட்டு இருக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கட்டாயமாக்கப்படுது அப்படின்னு பார்க்கிறேன். அ அந்த வகையில இந்த கொடிய வந்து எப்படி மக்கள்ட்ட சேர்க்க போறாங்க? இப்ப ஜெயலலிதா அ க எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தபோது ரொம்ப சிம்ப்ளஸ்ட் ஃபார்ம்ல வந்து அந்த கொடிய அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இரட்டை இலை அப்படிங்கிற ஒரு சிம்பிள். அதே மாரி திமுகவுமே வந்து உதயசூரியன். அது வந்து அது ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளா மக்களுக்கு போய் சேர்ந்துரும் இல்லையா? அந்த மாரி அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இப்போ இவங்க கம்யூனிஸ்ட்கள உதயசூரியன் அப்படிங்கிறது அதுக்கு பெரிய இது இருக்கு இல்லையா? எம்ஜிஆர் அவர்கள் பல திரைப்படங்கள்ல குறியீடா வச்சு, பாடல்கள்ல வச்சு தானே அத மக்கள் மனதில பதிய வச்சாங்க. ஆமாமா. இவங்க கம்யூனிஸ்ட்கள பொறுத்தவரைக்கும் மக்கள் வாழ்வியல்ல இருந்து விவசாயம் செழித்து ஓங்குகிற ஒரு இடத்துல கதிர் அருவாள் வைப்பாங்க. அது அருவா அ சுத்தியல். ஆலைகள் ஆமா. ஆலைகள் அதிகமா வளர்ந்து வந்தது தொழில் புரட்சி ஏற்பட்டதுக்கு பிறகு அரிவாள் சுத்தியல் வச்சாங்க. சுத்தியல சேர்த்துக்கிட்டாங்க. ஆலை தொழிலோட சேர்த்துக்கிட்டாங்க. அப்படி வந்து இன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற யுக புரட்சிக்கு தகுந்தாற் போல அவர்களுடைய சின்னங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. நட்சத்திரம் வச்சாங்க. அந்த மாரிலாம் இருக்கு. இப்ப இவர் வந்து இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒரே கொடிக்குள்ள கொண்டு வர்றது, இது ம். ஒரு ஒரு குழப்ப மனநிலை. அப்போ இதுல தான் நமக்கு வந்து ஒரு கேள்வி எழுது. இவருடைய கொள்கை என்னவா இருக்கும்? இப்போ ரெட்டு கம்யூனிசத்த சேர்த்தாச்சு. மஞ்சள், செங்காந்தள் பூவோட சேர்த்து இங்க ஒரு பூ தமிழ் சார்ந்த ஒரு பூ வாகைப்பூ சேர்த்தாச்சு. அது வந்து ஒரு புலிகள் அடையாளத்தோடு வருதா? அப்படிங்கிறத சேர்த்தாச்சு. ம். தமிழர் அடையாளம், தமிழ் ரத்தம் அப்படிலாம் பேசுறாரு. ஆ நட்சத்திரம் வந்துருச்சு, நீலம் வந்துருச்சு, பச்சை வந்துருச்சு. அப்படி ம். பார்க்கும்போது, அ கமலஹாசன் மாதிரி அதாவது இன்றைக்கு இருக்கிற ஒரு ஒரு இளம்பருவ அரசியல் கோளாறுன்னு சொல்லுவோம். நம்ம கம்யூனிசத்துல இளம்பருவ கோளாறுன்னு சொல்லுவோம். லெனின் எழுதிய ஒரு 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 மிகப்பெரிய புத்தகம் அது. ஒரு சிறிய புத்தகம். விமர்சன புத்தகம் அது. அது மாரி இன்றைக்கு இருக்கிற இளம்பருவ கோளாறு என்னன்னா, ஆ பெரியாரையும், அம்பேத்கரையும், மார்க்சியம் இந்த 3யும் மிக்ஸ் பண்ணி கூட்டாஞ்சோறு கிண்டுறது அப்படின்னு ஒரு பழக்கம் இன்னைக்கு வந்திருக்கு. இந்த ஆமா. 3யும் எடுத்துக்கொள்ள வேண்டிய தத்துவம் தான். அது இல்லன்னு மறுக்கல. ஆனா அத 3யும் பேசிட்டா இது சரியான அரசியல். ம். அப்படிங்கிறதான ஒரு மேலோட்டமான பார்வை இருக்கு.
அப்படி ம். எல்லாத்தையும் சேர்த்து இதுக்குள்ள வந்து இணைச்சு பார்க்குறாங்களா? இத எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க முடியும் இவங்க? அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருக்கு. பார்ப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பா தோழர். இப்போ மக்கள் மத்தியில இந்த சின்னத்த கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சவால் இருக்கு. இதுக்கு தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகாரம் குடுக்குமா? இதெல்லாம் இதெல்லாம் அடுத்தடுத்த கேள்விகள் இருக்கிறப்ப, அ அவருடைய பாடல்கள்ல இவர் எந்தெந்த கட்சியில இருந்தெல்லாம் அவருடைய கொள்கைக்கான சில விஷயங்கள எடுத்திருக்கிறாரு. அதுல பெரும்பான்மை திராவிட கட்சிகள்ல இருந்து தான் எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிய வருது. மறைமுகமா 2026ல அதிமுக, விஜய், சீமான் இந்த கூட்டணி அமையும். பாஜகவ ஓரங்கட்டுவாங்க. திமுக எதிரணியில நிக்கும் அப்படின்னு ஒரு ஒரு கருத்து சொல்றாங்க. இன்னொரு பெரிய கருத்து சொல்றது என்னன்னா, திமுகவிலயும் அடுத்து உதயநிதிக்கான முக்கியத்துவம் கொடுப்பதற்கு, பிளஸ் அவர துணை முதல்வர் ஆக்குவதன் கோரிக்கைக்கு பின்னணியில விஜய் அவரும் ஒரு இளம் தலைவரா தானே இருக்கிறார். கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே ஏஜ் கேட்டகரி தானே வராங்க. ஸோ அப்படி ஒரு இது அடுத்த களம் தயாராகுது அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. அத எப்படி பார்க்குறீங்க? இந்த களத்துல வந்து விஜய் விஜய் தரப்பு அப்படி ஒரு அ ஒரு நேரேட்டிவ் செட் பண்ண விரும்புவாங்க. ஆனா திமுக தரப்பு அப்படி பண்ணுவாங்களா? அப்படின்றது சந்தேகம் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு பக்கம் விஜய், ஒரு பக்கம் உதய் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டா, உதய், விஜய் அரசியல் அப்படி களம் அப்படியா தான் மாறும்னு நம்ம எடுத்துக்கணும். ஆனா விஜய்க்கு பின்னாடி யார் யார் இருக்கா? அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியல. ஒருவேளை மாநாட்டுல அவங்க சொல்ல வாய்ப்பு இருக்கு. மாநாட்டுல சொல்றவங்க கூட யாரா இருக்கக்கூடும்னா, கமலஹாசன் பெரிய நட்சத்திர பட்டாளங்களை இறக்குனாரு. அ ம். அறிவு சார்ந்த ஒரு சிலரை கூட இறக்குனாரு. அவங்க யாரும் இன்னைக்கு அவங்க பின்னாடி இல்ல. பெரிய அளவுல ஜொலிக்க முடியல. அ ஸ்ரீபிரியான்னு நெனைக்கிறேன். ஸ்ரீபிரியா கூட ஸ்ரீபிரியா, வந்தாங்க. இவங்க கோவை சரளா நெறையா. ம். அப்புறம் நெறைய இந்த இவரு சி.கே. குமரவேல் பிசினஸ், அப்புறம் மகேந்திரன் இப்ப திமுகல கோவை மாவட்ட பொறுப்பாளரா இருக்காரு அவரு. பொறுப்பாளரா மாறியிருக்காரு. அப்படி பல தரப்புல இருந்து இன்டலெக்சுவல் இல்ல உச்சாணி கொம்புல இருக்கிறவங்க, மக்கள்ட்ட ஏற்கனவே பரிச்சயப்பட்டவங்க, அப்படி பலரை வந்து விஜயால நிறுத்த முடியும். ஆனா எதிர்ப்பக்கம் அரசியல்ல 100 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஒரு ஒரு கொள்கை ரீதியான தலைமைகள் இருக்காங்க. அப்படிங்கிறது உதய்க்கு ஒரு பெரிய பலம். உதயநிதி ம். ஸ்டாலினை பொறுத்தவரைக்கும், உதயநிதி ஸ்டாலின் அந்த ஸ்டாலினே வந்து அவருக்கு ஒரு பலம். அதுக்கு ஸ்டாலின் படையாக இருக்கிற இன்றைக்கு அ மாவட்ட தலைவர்கள், ம். அமைச்சர்கள் அவங்களெல்லாம் எடுத்து பாருங்க. அவங்களுடைய வரலாற வந்து கொஞ்சம் திருப்பி பாருங்க. அவங்க வந்து பெரியார் காலத்துல இருந்து உழைச்சவங்க. அண்ணா காலத்துல இருந்து உழைத்தவங்க. அண்ணா காலத்துல இருந்து அரசியல் பயின்றவங்க. ஆராசாவோடு ஒரு ஒரு ஒருவர் விஜய் விஜய் யார வேணா கூட்டிட்டு வரட்டும். ஆராசாவோடு திறமையாக பேசி வாதம் வைக்கிற திறமைசாலி விஜயால கொண்டு வர முடியுமா? அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் தான். அந்த மாரி நீங்க வந்து பல ஜாம்பவான்கள் வந்து ஒரு கருத்தியலை மக்களிடத்திலே பரப்பி, அந்த அந்த கருத்தியல் வலிமையோடு இருக்கிறாங்க. அதனால இந்த கம்பேரிசன் வந்து ரொம்ப ரொம்ப சிறுபிள்ளைத்தனமானது. விஜய் தரப்பு அதை வைத்து அ நாங்க தான் வந்து எதிர்க்கட்சிங்கிறத வந்து நிரூபிக்க பார்ப்பாங்க. அ அதுபோன்று நீங்க சொல்ற மாரி நாம் தமிழர் கட்சி, ஏடிஎம்கே உட்பட அனைத்து கட்சிகளும் ஒரு விஜயை பயன்படுத்துவதற்கான விஜயனுடைய கரிஸ்மாவை பயன்படுத்துவதற்கு முயற்சிப்பாங்க. ஆனா விஜய் வந்து அதுக்கு இடம் குடுப்பாரா? இந்த முதல் தேர்தல்ல இடம் குடுப்பாரா? அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் சந்தேகம் தான். ம். எம்ஜிஆர் போன்ற ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் வந்து இவரு இவரு விஜய்ங்கிறதுல நமக்கு மறுப்பே இல்ல. ஆனா எம்ஜிஆரை பொறுத்தவரைக்கும், எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, எம்ஜிஆர் நீண்ட நாட்களாக கலைஞரோடு இருந்தார். கட்சியில் இருந்தார். அண்ணாவினுடைய திமுக எம்ஜிஆரை பயன்படுத்திக் கொண்டது. எம்ஜிஆர் திமுகவை பயன்படுத்திக் திமுகவை கொண்டார். பயன்படுத்திக் கொண்டார். இன்னும் சொல்லப்போனா அண்ணா, குறிப்பாக அண்ணா. அண்ணா வந்து எம்ஜிஆரை மிக தீவிரமாக பிரச்சார மேடைகளில் பயன்படுத்திக் கொண்டார். எப்படி கலைஞர் அவருக்கு வலது கையோ, இன்னொரு இடது கையாக எம்ஜிஆரை வந்து அண்ணா வந்து வைத்துக் கொண்டார். அவர கூட்டிட்டு போகாம அவரு வந்து பிரச்சார இதுக்கே வந்து போனதில்ல. அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை, மக்கள் செல்வாக்கை எம்ஜிஆர் பெற்றிருந்தார். அதை அரசியல் ரீதியாக அறுவடை செய்கிற ஒரு ஆளுமையை அண்ணாவும், கலைஞரும் பெற்றிருந்தார். விஜயினுடைய கரிஸ்மாட்டிக் அந்த லீடர்ஷிப்ப அந்த மக்கள்ட்ட இருக்கிற அந்த ஏற்பை வந்து அரசியல் அறுவடையாக மாற்றுவதற்கான தலைவர்கள் அங்க இருக்காங்களா? அப்படி ஒரு ம். ஒ அந்த கேள்வி வந்து எனக்கு இருக்கு. வி விஜய்க்கு வந்து அரசியல் தெரியாது. உண்மையிலேயே வந்து தெரியாது. அவர் இனிமே தான் கத்துக்கணும். அவ சின்ன வயசுல இருந்து அரசியல பார்த்திருக்கலாம்.
ஆனா அரசியல்ல ஈடுபடும்போது தான் அதனுடைய நுணுக்கங்கள் தெரியும். அதனுடைய ஆழ அகலங்கள் தெரியும். இன்றைக்கு ம். பொறுத்தவரைக்கும் அவருக்கு அரசியல் தெரியாது. ஒரு அரசியல் தெரியாதவர் மக்கள் மக்களால் ஏற்கப்பட்ட வேறொரு துறையில் ஏற்கப்பட்ட ஒரு தலைவர் அவ்வளவுதான். அந்த தலைவர ஒரு அரசியல் தலைவராக மாற்றுவதற்கான ஒரு அரசியல் நகர்வை செய்வதற்கு யார் இருக்கா? அப்படிங்கிற கேள்வி வந்து நமக்கு இருக்கு. அப்படிங்கும்போது உதய், விஜய் அப்படிங்கிற இந்த இந்த எதிரெதிரா நிறுத்தி பேசுகிற பேச்செல்லாம் ஒரு அர்த்தமற்ற பேச்சா தான் நான் பார்க்கிறேன். இது ஒரு கருத்தியல் ரீதியாகவும், அரசியல் ரீதியாகவும் வலிமையான இடத்தில் உதய் இன்னைக்கு இருக்கிறார். அவரு வெறும் ஸ்டாலின்ங்கிற பையனால சொல்லல. ம். இதுதான் வந்து இ இன்றைக்கு கள எதார்த்தம் இதுவா தான் இருக்கு. நம்ம அத வந்து ஏற்கிறோமா, ஏற்கலையாங்கிறது 2வது. வாரிசு அரசியல ஏற்கிறோமா, ஏற்கலையாங்கிறதுலாம் 2வது. ஆனா இன்னைக்கு கள ம். எதார்த்தம் என்ன? ஒரு ஒரு யானைக்கு முன்னாடி தான் நீங்க வந்து அ போரிட வேண்டியிருக்கு. நீங்க த த தன்னை வந்து சம யானையாக கருதிக்கலாம். ஆனால் வந்து உங்கள் கொள்கையை சொல்லி, இந்த கொள்கைக்கு மாற்றாக நீங்க நீங்க வந்து அதை நிறுவி சண்டையிடணும். சண்டையிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க யானையா, எறும்பா என்று பார்க்க முடியும் அப்படின்னு தான் பார்க்கிறேன். கண்டிப்பா தோழா. தொடர்ந்து பார்க்கலாம். உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி தோழா. நன்றி.